வணக்கம். ஒரு நாள் ஒரு மரத்தச்சர் மரத்துண்டுகளை வெட்டி கொண்டு வர காட்டிற்கு போறாரு. அப்போ மரத்தின் அடியில் இருந்த ஒரு பெரிய பள்ளத்துல பன்றிக்குட்டி ஒண்ணு விழுந்து கிடந்தது. அதை பார்த்து பரிதாபப்பட்ட தச்சர் மரத்துண்டை வெட்டி எடுத்துக்கிட்டு போகும்போது அந்த குட்டியையும் தூக்கிட்டு போறாரு. அந்த பன்றிய நல்லா அன்பா வளர்க்குறாரு. அவருக்கு அது உதவியாவும் இருக்கு. நான் இல்லாத சமயத்துல இந்த பன்றிய யாராவது ஏதாவது செஞ்சுட்டா என்ன பண்றதுன்னு யோசிச்ச அவரு மறுபடியும் காட்டிலேயே கொண்டு போய் விட்டுறாரு. அதுவும் பத்திரமான இடத்துல வாழ்ந்துகிட்டு வந்துச்சு. அங்கேயே பன்றிகளுக்கு தேவையான கிழங்குகள், வேர்கள்னு நிறையவே இருந்துச்சு. அங்க வேறு சில பன்றிகளும் வசிச்சுட்டு வந்துச்சு. ஆனா அந்த பன்றிகள் எல்லாம் மிகவும் இளைச்சு போயிருந்துச்சு. சகோதரர்களே, இங்கு நமக்கு வேண்டிய உணவு தாராளமாக இருக்க நீங்கள் ஏன் இப்படி இளைத்து துரும்பா இருக்கீங்க? அது மட்டும் அல்லாமல் நீங்கள் எதற்கோ பயந்து நடுங்குவது போல் தெரிகிறது. என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தச்சர் பன்றி கேக்குது. சகோதரா, நீ சொல்வது மிகவும் உண்மை. இங்க எங்களால அமைதியா கூட வாழ முடியல. அதற்கு காரணம் ஒரு கொடூரமான புலி ஒண்ணு இங்கு வசிக்குது. அது எதிர்ப்படும் எங்களை ஒவ்வொரு நாளும் கொன்னு தின்னுடுது. அதனால் நாங்கள் பீதியோட இருக்கோம். உணவு தேட கூட வருவதில்லை அப்படின்னு அந்த பன்றிகள் எல்லாம் சொல்லுச்சு. கொஞ்ச நாள் மனிதர்களுடன் வாழ்ந்த தச்சர் பன்றிக்கு எதையும் ஆராய்ந்து பார்க்கும் விவேகம் ஏற்பட்டிருந்தது. அதனால் அது சொல்லுது, நீங்க நிறைய பேர் இருக்கீங்க, ஆனா புலி ஒண்ணுதான். இப்படி அஞ்சி வாழ்வதில் அர்த்தம் இல்ல. இனி நான் சொல்வது போல நீங்க கேளுங்க. அந்த புலிய நான் ஒழிக்கிறேன் அப்படின்னு தைரியம் கொடுத்தது. மறுநாள் அதிகாலையில எல்லா பன்றிகளையும் ஒரு இடத்துல கூட செய்து, பிறகு வட்டமாய் வலிமையுள் திடமான பன்றிகளையும் நீள்தாடை பன்றிகளையும் நிற்க வச்சது. குட்டி பன்றிகளையும் வயதான பன்றிகளையும் வட்டத்துக்குள்ள நிற்க செய்தது. இவ்விதமாக நிற்க செய்த பின்னர் அவற்றுக்கு முன்னால் தச்சர் பன்றி நின்னுச்சு. தனக்கு பின்னால் ஒரு பெரிய குழியையும் தோண்டி வச்சது. அடுத்த நாள் கும்பலாய் நிற்கும் பன்றிகளை பார்த்து புலிக்கு ஒரே ஆச்சரியமா போச்சு. புலி உருமை, பன்றிகளும் உருமை. ஆஹா, எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கடா, இதுதான் நேரம்னு துண்டை காணோம் துணியை காணோன்னு ஓடி போச்சு அந்த புலி. மலை உச்சியில் முனிவருக்கு பன்றியின் இறைச்சியை இந்த புலி கொண்டு போய் கொடுப்பது வழக்கம். இந்த முறை எதுவும் கொண்டு போகாதனால முனிவர், என்ன இப்படி சொல்ற? நீ எவ்வளோ பெரிய ஆளு, ஒரே ஒரு பாய்ச்சலா பாய்ந்திருந்தா எல்லாம் சிதறி ஓடி இருக்கும். இப்படி சொல்வது புலிக்கு அழகல்ல அப்படின்னு சொல்லிட்டு தைரியம் கொடுத்து அனுப்பி வைக்கிறாரு அந்த முனிவர். தைரியம் வந்த அந்த புலி, ஆஹா, இந்த பன்றி ரொம்ப அழகா கொழுத்து போயிருக்கு, இதுதான் நான் உண்ண போகும் முதல் உணவுன்னு தச்சர் பன்றி மீது பாய்கிறது. அது டக்குன்னு கொஞ்சம் விலகி நின்னுச்சு. அவ்வளவுதான், புலி மடார்னு குழியில விழுந்துச்சு. அடுத்த நிமிஷமே அந்த பன்றிகள் கூட்டம் எல்லாம் சேர்ந்து அந்த புலியின் சோழிய முடிச்சிட்டாங்க. ஒரு இடத்துல நம்ம அசௌகரியமா உணரும் போது அதை நாம எதிர்த்து கேள்வி கேட்க தயங்குற சமயத்துல ஒருத்தங்க நான் இருக்கேன் வாங்க ஒரு கை பாத்திரலான்னு சொல்லும் போது அந்த ஒற்றுமை தாங்க வலிமையா மாறுது.